ஹலோ வியூவர்ஸ், லவ் மேரேஜ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 33 வயசான நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது கல்யாணம் நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்படி அவருக்கு ஒரு அலைன் செட் ஆக அந்த என்கேஜ்மெண்ட்காக, அந்த கல்யாணத்தோட என்கேஜ்மெண்ட்காக அவர் வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக லாக்டவுன் போடுறாங்க, கோவிட்-19 போடுறாங்க. அதனால் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வித்தவுட் டிலே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த படத்தோட காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா இப்போ வர ரீசன்ட் ஃபிலிம்ஸ்னால் ஒரு 5 to 3 to 5 இயர்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஏன்னா 5 இயர்ஸ் முன்னாடி கூட பரவாயில்ல, பட் 3 to 5 இயர்ஸாகவே தமிழில் காமெடி ஃபிலிம் அப்படின்னு நம்ம கேட்டாலே அந்த படத்தை மோஸ்ட்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏன்னா பெரிய பெரிய காமெடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக போயிட்டாங்க. அண்டு பார்ட் டைம் காமெடியன்ஸை இப்போ ஃபுல் டைம் காமெடியன்ஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைட் ரோல்ஸ் எல்லாம் காமெடிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த காமெடி ஜோனரே பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாலும் அந்த படம் எப்படி ஃப்ளாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்குள்ளே பார்த்தா செட் ஆகிடுச்சோ என்னமோ தெரில. பட் ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சைட் கேரக்டர்ஸ் பண்ணுற அந்த காமெடிஸ் ஆகட்டும், நம்ம ஹீரோவே பண்ணுற அந்த கவுண்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடிஸ் ஆக்சுவலி ஒர்க் டவுன். அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா அது நீட் அண்ட் குட்டாக இருந்துச்சு. பெருசாக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுலுக்கிய விடாமல் காமெடிஸ்லாம் நீட்டாகவே இருந்துச்சு, நல்லா சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முதல் பாசிட்டிவாக சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன். ஸோ அந்த ஒன்லைன் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபஸ்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி அலைன் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் பண்ண சீன் ரோல்டர் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ஒர்க்ஸை பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்ரம் பிரபு சார் பார்த்தீங்கன்னா அவரோட கம்பேக் ஃப்ரேஸில் இருக்கார். ஏன்னா இருக்கப்பற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அவர் அந்த ஒரு சூஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸில் போயிட்டுருக்கிறதுனால அவருக்கு இந்த ஸ்கிரிப்டே வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அவருக்கு கொடுத்த கேரக்டரை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்லையும் இருக்கிற மாதிரி அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த ஸ்லோனஸ், இன்னுமே அந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்லோனஸ் இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லேகு அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்னுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வண்டியை கொஞ்சம் கரெக்டாக ஓட்டியிருக்கலாம். அதனால அந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழி தவிர, ஏன்னா கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த கதையிலேருந்து கொஞ்சம் இதை டைவர்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் அதையும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓவராலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கல, ஏன்னா அதுக்குள்ளே ரிவ்யூ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ தான். ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃபீல் குட்டான ஃபிலிம் தான். ஸோ பெருசாக எந்த ஒரு கசப்பான சீனை, ஃபைட் சீன் அப்படின்னா எதுவுமே பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம இது பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு மலையாள ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, சிம்பிளாக இருக்கும், சிம்பிளான ஸ்கிரிப்ட், பெருசாக அதில் பேசுகிற மாதிரியே இருக்காது. அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிம்பிளான ஒரு ஃபிலிம் தான். பாராட்ட வேண்டியங்களா பாராட்டியாச்சு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளாக நீட்டாக ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் அதுக்காக பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சிம்பிள் ஃபிலிம், சிம்பிள் ஃபீல் குட் ஃபிலிம், ஃபேமிலியோடு போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம், இந்த லவ் மேரேஜுங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு த கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 out of 5. ஸோ 5 ஸ்டார்ஸுக்கு 3.5 தருவேன். நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி வாட்சர்ஸாக இருந்தீங்க, மலையாள மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ட்ரை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நான் ஓடிடியில் பார்ப்பேன்னா அது தட்ஸ் யுவர் விஷ். ஸோ அதனால் உங்களோட கன்சிடரேஷன்ஸ் தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னுமே நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.